வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்தியா ஒரு தேசம் நிறைய மர்மம் கதைகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு கதை ரொம்ப தனி. டிசம்பர் 18, 2012 நாள ஜோத்பூர்ல ஒரு நகரம்ல ஒரு சடன் பெரிய சத்தம் கேட்டுச்சு. அந்த ஒரு நிமிஷத்துல வந்துச்சு பூம். ஆனா ரொம்ப பயங்கரமா எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட். நகரத்துல இருந்த மக்கள் பயந்து வெளியில வந்தாங்க. யாருமே என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முடியல. ஒரு What is ஜெட் happening? சவுண்ட் மாதிரி I don't know. இருந்துச்சு. What do you think it is? ஆனா ஏர்ஃபோர்ஸ் சொன்னாங்க, நாங்க அந்த நாள் ஒரு பிளேனும் ஓட்டல. எக்ஸ்ப்ளோஷன் இல்ல, பிளேன் இல்ல, எர்த்குவேக் கூட இல்ல. ஆனா இந்த ஜோத்பூர் பூம் எல்லாருக்கும் ஒரு ரீடல் ஆயிடுச்சு. ஒரு சத்தம் வந்துச்சு, ஆனா சாஸ் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அந்த டிசம்பர் மாட்ல ரொம்ப நாட்டுகள் இன்னும் பல பிளேஸ்ல சிமிலர் பூம் சவுண்ட் கேட்டுச்சு. யுனைடெட் கிங்டம்ல, டெக்சஸ்ல, ஈவன் ஆஸ்திரேலியால கூட. கொஞ்சம் இடத்துல பூம் சவுண்ட் கூட சேர்ந்து ஒரு கிரீன் லைட் ஸ்கைல ஃபிளாஷ் ஆயிடுச்சு. மக்கள் ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு ஜியாலஜி சொல்லியிருந்தார், நான் என் வாழ்க்கையில எப்படி ஒரு ட்ரெமரும் சவுண்டும் பார்க்கல. ஏர்ஃபோர்ஸ் சொன்னாங்க, இது ஒரு டெஸ்ட் சவுண்ட். ஆனா ஜியாலஜி சொல்றாங்க, இது டெஸ்ட் கிடையாது. இந்த ட்ரெமருக்கு எக்ஸ்பிளனேஷனே இல்ல. சோ என்னவா இருந்திருக்கும்? ஒரு சீக்ரெட் வெப்பன், ஒரு ஏலியன் சிக்னல், இல்லனா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ஸா? இந்த ஜோத்பூர் பூம் 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஆன்சர் இன்னும் கிடைக்கல. ஒரு குளோபல் மிஸ்ட்ரி போல இருக்கு. நம்மால எல்லாம் யாராச்சும் டெஸ்ட் பண்றாங்களா? இல்லனா மனுஷன் புரியாத ஒரு காஸ்மிக் க்ளூவா? இந்த மாதிரி ரகசியம், த்ரில்லர், சயின்ஸ் அண்ட் ஃபேண்டசியம் சேர்ந்த கதைகளுக்கு நம்ம சேனல் டைம் இருந்தா கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு மிஸ்ட்ரி லவர்னா இது உங்கள் கதை. உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரூ இன்னும் வெளியில வரல. ஆனா நம்ம தேடுறோம்.